ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 7.3ல் 6வது கணக்கு பார்க்கலாம். ஒரு கொள்கலனின் கன அளவு 1440 மீட்டர் கியூப். அதன் நீளம் மற்றும் அகலம் முறையே 15 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க. நம்மளுக்கு இங்க கொள்கலனோட கன அளவு கொடுத்துருக்காங்க, அப்புறவு நீளம் மற்றும் அகலத்தோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா உயரத்தோட மதிப்பு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடிய மதிப்பை எழுதிக்கலாம். நீளம்னா எல், அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தான் நீளத்தோட மதிப்பு 15 மீட்டர். சரிங்களா? இனி ரெண்டாவது அகலம் இருக்கு, அப்ப ரெண்டாவது இருக்கக்கூடிய மதிப்பு அகலத்தோட மதிப்பு, அகலம்னா பி, இதோட மதிப்பு 8 மீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொள்கலனோட கன அளவு, அதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். பாருங்க 3 மதிப்பு இருக்கு, அப்போ இங்க செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஃபார்முலா என்னன்னா எல் இன்டூ பி இன்டூ ஹெச். இந்த சைடு என்னது இருக்கு? 1440. மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 15 இன்டூ பியோட மதிப்பு 8 இன்டூ ஹெச்சோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைடு 1440 இருக்கு. ஹெச்சோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சிருங்க. இங்க என்னது இருக்கு? 1440. ஹெச்சை தள்ளி பாக்கி எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துருங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே பெருக்கல்ல இருக்கு, சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்துல மாறிடும். அப்போ டிவைடட் பை 15 இன்டூ 8. 5 வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். I 3 15, இனிமே ஈரஞ்சு 10, பாக்கி 4. இப்போ இது 44 மாறிடும். அப்போ 8 5 40, திரும்பவும் பாக்கி 4. இப்போ இது 40, திரும்பவும் 8 5 40. இனி பாருங்க 8 வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 4 8 8, 3 8 24, பாக்கி 4. இப்போ இது 48, 6 8 48. இனி 3 வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 1 3 3, 1 3 3, ஈர் 3 6. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 12. இந்த சைடு ஹச், இந்த பக்கம் 12. ஓகே, இதோட மதிப்பு எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இதே நம்ம மீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஹச்சோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம், என்னன்னா 12 மீட்டர். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.